ஒரு பேராசை கொண்ட அக்கா மற்றும் ஒரு அன்பான தங்கச்சின் அழகிய கதை. இயற்கை வளம் நிறைந்த அந்த காட்டில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்தனர். 2 மகள்களும் அப்பாவும் மட்டும் அந்த வீட்டில் வசித்து வந்தனர். 2 மகளில் முதல் மகள்தான் ரோசி. அவள் மிகவும் பொறாமை குணம் உடையவள். எந்த பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தனக்கென்றே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பவள். அவளுக்கு எதிர்ப்பதமான குணம் கொண்டவள் தான் அவளுடைய தங்கை ராணி. அவள் மிகவும் இரக்கம் குணம் கொண்டவள். பிறப்பிலிருந்தே அவள் நல்ல விதமாக எல்லோரிடம் பழகி கொண்டே இருப்பாள். அவள் ரோசியை மாதிரி கிடையாது. அன்று மிகவும் மோசமான நாள். ஏனென்றால் அவருடைய அப்பாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. தான் இறந்து விடுவோம் என்பதை அறிந்த அவருடைய அப்பா அவள் 2 மகள்களையும் அழைத்தார். அம்மா ரோசி, ராணி, இங்கே வாங்கம்மா, அப்பா விடை பெறுகிறேன் அம்மா. அம்மா அம்மா ரோசி, நான் இறந்து விடுவேனம்மா. உன் தங்கை நீ கவனமாக பார்த்துக்கொள். ராணி, நீ எதுவாக இருந்தாலும் உன் அக்கா என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். சரியா? நான் செல்கிறேன் கடவுளிடம் என்று அப்பா இறந்து விட்டார். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. பல மாதங்களும் ஆகிவிட்டது. ராணியோ அவருடைய அப்பாவுடைய படத்தின் அருகில் என்று அழுது கொண்டே இருந்தார். அப்பா, என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களேப்பா, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். நீங்கள் இல்லாமல் அம்மாவும் இல்லை, நீங்களும் இல்லை, நான் எப்படி நான் இருப்பேன் அப்பா? ஏய், என் நேரம் அழுதுகிட்டே இருக்கியே, சும்மா அழுதுட்டு இருக்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் போகிற நேரம் வந்துச்சு, அவர் போயிட்டாரு. அவர் தான் சொல்லிட்டு தானே போனார். என் நேரம் அழுதுகிட்டே இரு. சரி, இந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து போடுற வழியை பாரு. பத்திரமா என்னதுக்காது? எதுவும் கேள்வி கேட்காத. அப்பா என்ன சொன்னார்? நான் என்ன சொன்னாலும் அந்த பேச்சை கேட்கணும்னு சொல்லியிருக்கார்ல. இந்த பத்திரத்தில் வந்து சைன் போட்டுட்டு போனீன்னு வா. இங்கே இந்த புடி, இந்த பத்திரத்தை கையெழுத்து போடு. கொடுங்கக்கா, நான் போட்டு தரேன்க்கா. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்க்கா. சரிங்கக்கா, இருந்தாங்கக்கா, என் கையெழுத்து தானே வேணும், இருந்தாங்க வச்சுக்கோங்கக்கா. இதோ போட்டுறேன்க்கா. அப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. சும்மா அழுதுட்டேந்தே, அவ்வளோதான். ஏதாச்சும் வேலை இருந்தால் பாரு. நான் போகிறேன் என் ரூமுக்கு. என் ரூமை வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணு, சரியா? சும்மா அப்பாவை நடி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அவர் தான் போய் சேர்ந்துட்டார்ல, என் நேரம் அழுதுகிட்டு. சே, உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குது. வந்து சீக்கிரம் வந்து அந்த வேலையை பாரு, நான் சொன்ன வேலையை. அப்பா, ஒய்யாரமாக இருக்குப்பா. இந்த பெட்டில் படுத்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது எனக்கு. தூக்க முடியலையே. அச்சுச்சோ, ஐயோ அக்கா, உங்கள் மேலே விழுந்துரும், தள்ளுங்கக்கா. ஏய், என்ன பண்ணுற? அடி பாவி, என் மேலே வந்து இப்படி பக்கெட்டை தண்ணியோட தூக்கி போட்டுட்டு ஏடி. ஐயோ அக்கா, என்னால் தூக்க முடியலக்கா. கொஞ்சமாக தூக்கிட்டு தானே. அட்லீஸ்ட் இந்த வீட்டை வேலை செய்கிறதுக்காச்சும் நீ லாய்க்கப்படுவேன்னு நினச்சேன். அது கூட செய்கிறதுக்கு லாய்க்கு இல்லையா? மரியாதை இந்த வீட்டை விட்டு கிளம்புனீன்னு. அக்கா, நீங்களே இப்படி சொல்கிறீங்க? கிளம்புனி இந்த வீட்டை விட்டு. இந்த வீடு என் பேரில் எப்போயோ மாறிடுச்சு. நீ போயிட்டே இருக்கலாம். கிளம்பு வீட்டை விட்டு. போவேலையே, ஒன்றுத்துக்கு பிரயோஜனமே இல்லை உன்னால். கிளம்பு. சாப்பாடு போடுறதுக்கு கூட வழி இல்லை. போ. சம்பளம் கொடுக்காத வீட்டில் வேலைக்காரியை வச்சுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு கூட லாய்க்கு இல்லாமல் போயிட்டாலே. இப்படி என் மண்டையை உடச்சிட்டு கிளம்புறா. சரி, போனால் போகுது. நம்ம வேறு யாராச்சும் ஒரு வீட்டு வேலைக்காரியை வச்சுக்கலாம். இப்போ வெளியே போய் நல்லா கஷ்டப்படட்டும். ஐயோ, வீட்டை விட்டு அக்கா இப்படி துரத்திட்டாலே, நான் என்ன செய்கிறதுனே தெரியலையே. இப்படியே அழுதுட்ருக்கேன் நான். அப்பா, இதுக்கு எப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்கள். ஏதாச்சும் நான் செஞ்சு தான் ஆகணும். சரி, நம்ம ஒரு ஐடியா பண்ணி ஒரு வீடு கட்டுவோம். ஒரு குச்சி குப்பை ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வருவோம். பான்ஸ் வீடு கட்டலான்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம பறந்து போய் பார்ப்போம் எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குதான்னுட்டு. ஒரு குச்சி கிடச்சிருக்கே. எடுத்துகிட்டு வந்துடுவோம். சூப்பரு, எடுத்துட்டோமே. எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்போம். நம்ம போய் ஒரு இடத்துல வைப்போம். ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ ப்ளீஸ். யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. யாரது குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் அங்கே கத்துறது? யார் கத்துறாங்கன்னே தெரியல. ஒரு பெரிய மிருகத்துடைய குரல் மாதிரி கேட்குது. எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு பறந்து பார்ப்போம். எங்கே அந்த சத்தம்? இங்கேயோ இங்கே தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஆஹா, ஒரு பெரிய ராஜ நாகத்துக்கிட்ட ஒரு புலி மாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த புலி தான் கத்துது போல். ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீன்ட்டு. நம்ம ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த புலிக்கு பண்ணியே ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக உதவி செஞ்சே ஆகணும். நான் செய்கிற புலி, உன்னை நான் காப்பாற்றுறேன். ஹெல்ப்புன்னு கேட்டவங்களுக்கு எப்போவுமே உதவாமல் இருந்ததில்லை. இதோ வரேன். ஆஹா,
இங்கே பாரு ராஜநாகமே, உன்னால் முடிஞ்சா என்னை கடி பார்ப்போம், என்னை புடி பார்ப்போம். உன்னால் முடியவே முடியாது. அவ்வளோ பெரிய உருவம் வச்சிருக்கல நீனு, இவ்வளோ சின்ன உருவமாக இருக்கிற என்னை புடி பார்க்கலாம். இதோ வரேன், உன்னை துரத்தி பிடிக்கிறேன். என்னாலையா முடியாது? இதோ வரேன் பாரு. ஓஹோ, இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இந்த ராஜன் முட்டாள் நாகம் எங்கன்னா போட்டோம். ஐ போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. இப்போ வந்துடும் வந்து. ஆஹா வந்துட்டோமே. ராஜநாகம் தான் அங்கே போயிடுச்சு. புலி புலி நீ கவலைப்படாத புலி. ராஜநாகம் வேறு பக்கமாக என்னை தேடிட்டு போயிட்டுருக்கு. நீ ஓடி போயிடு, நீ தப்பிச்சிட்ட சரியா? நீ அதை நான் நின்று பயப்படாத. ஓகே, தேங்க்யூ ஹெல்ப் பண்ணதுக்கு. நீ உனக்கு எப்பயாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கண்டிப்பாக கூப்பிடு. நான் அந்த சமயத்தில் கண்டிப்பாக வந்து உனக்கு உதவுவேன். வரேன் நான். அப்பா, எப்படியோ நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த புலிக்கு செஞ்சோம். ஏதோ நம்மளுடைய அப்பாவுடைய ஐடியாஸ் தான் இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சரி, நம்ம அடுத்த வேலையை கவனிப்போம். நம்ம போய் வேறு எங்கேனாச்சும் குச்சி கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இலையாச்சும் கிடைக்கதா பார்ப்போம். குச்சி கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலை தான் தேவை. இலையும் கயிறும் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சே ஆகணும். அங்கே பார்த்த பச்சை பசேன்னு இருக்கே, அங்கே எப்படியும் இலை இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கி பார்ப்போம் அந்த இடத்துல. ஐயோ, இது என்ன ஒரு காக்கா இப்படி கவுந்தடிச்சு படுத்து கிடக்குது? மல்லாக்கா பார்க்குதா என்ன இது? தண்ணீர் 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 தண்ணீர். அச்சோ, அதுக்கு உடம்பு சரியில்லையா? தண்ணி கேட்டுட்ருக்கு. நம்ம காமெடி பண்ணிகிட்ருக்கோம். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? கீழே விழுந்துட்டீங்களா? வெயில் அதிகமாக இருக்கும், அதனால தான் கீழே விழுந்துட்டாங்களோ? தண்ணீர் தண்ணீர். என்ன தண்ணீர் தண்ணீர் சுத்தம் கேட்குது? ஓ, உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா? மயக்கத்தில் இருக்கீங்களா நீங்கள்? தண்ணீர் 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 தண்ணீர். மயக்கத்தில் இருக்கீங்களா? ஏதோ எடுத்துகிட்டு வரேன் இருங்க. அப்பா, அங்கே ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டோம், கொடுத்துருவோம். அது கொஞ்சம் தெளிச்சோன்னா இவங்க கொஞ்சம் எழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணீர் தண்ணீர். நன்றாக இருந்தது. யார் நீங்கள்? நான் தான் வந்து ராணி. ராணியா? எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ராணி. எங்கேருந்து வரீங்க? நான் குச்சி தேடிட்டு இருந்தேன், இப்போ இலை தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? வீடு கட்டுறதுக்காக. அப்படியா? சரி, எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னை எப்போ இருந்தாலும் கூப்பிடலாம். நான் கண்டிப்பாக வருவேன். இன்றையிலேருந்து நான் உங்களுடைய நண்பன் ஆகிட்டேன். இப்போ விடை பெறுகிறேன். பாய். சரி சரி, நம்ம இங்கே இருக்கிற இலைத்தலைகள்லாம் எடுத்துகிட்டு போவோம். நமக்கு குச்சி ரெடி ஆயிடுச்சு, இப்போ இலையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கயிறை தான் தேடணும். இதுக்கு நடுவில் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த காக்காக்கும் புலிக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி அப்பா, என்னை இந்த மாதிரி பெற்று வளர்த்ததுக்கு. எனக்கு வீட்டில் இருந்தது வரை இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதப்பா. அடுத்து கயிறு எங்கேயாச்சும் கிடைக்குதா சொல்லிட்டு பார்ப்போம். எங்கே இருக்குது கயிறு? பட்டர்ஃப்ளைஸ்லாம் அழகாக பறக்குதில்ல. வெளியே வந்ததே ரொம்ப சுதந்திரமாக இருந்துச்சு. அக்கா ரொம்ப படுத்திட்டா நம்மளை. வெளியே இப்படி பறக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. கயிறு எங்கேயாச்சும் இருக்குதா? ஐயோ, கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கே, எனக்கு தூக்கமாக வர மாதிரி இருக்கே. என்ன பண்ணலாம்? இங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமா? சரி, கொஞ்ச நேரம் நம்ம படுத்து ஓய்வு எடுப்போம். அப்புறமா நம்ம கயிறை தேடி போவோம். வெயிலெல்லாம் சுற்றுறது ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்பா, நல்லா தூக்கம் வருது. யார் அது? காதுக்கிறது கிச்சி 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 கிச்சின்றீங்களே. எனக்கு கொஞ்சம் உதவுங்களேன், எனக்கு கொஞ்சம் உதவுங்களேன். யாரு? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நான் என் கூட்டத்துலேருந்து தனியாக தவிச்சிட்டு நிற்கிறேன். சரி, அப்படியா? பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பாடு சாப்பிடு. நீ எவ்வளோ நேரம் ஆச்சோ எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் உன் கூட்டத்தோடு உன்னை சேர்த்துட்றேன். இதை முதல்ல சாப்பிடு. மிக்க நன்றி. உண்மையிலே எனக்கு ரொம்ப பசிக்கவும் செய்யுது. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி. ஹை க்ரன்ச்சியான ப்ரெட் போல் சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப பசியெல்லாம் ஆறிப்போச்சு. ரொம்ப சந்தோஷம் அக்கா. என்னை எடுத்துகிட்டு போய் என் ஃபேமிலியோடு சேர்த்துருங்க அக்கா. சரி வா, என் கூட ஏறிக்கோ. உன்னை நான் அழகாக பறந்து கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்றேன். வந்து ஏறிக்கோ என்னுடைய முதுகு மேலே. பழக்க தோசத்தில் என்னை வந்து கடிச்சிட மட்டும் செஞ்சிடாத சரியா? உனக்கு கீழே போட்டுற போகிறேன். சரிங்க அக்கா, நான் அப்படிலாம் எப்போவுமே பண்ண மாட்டேங்க்கா. என்னை கூட்டிகிட்டு போங்க அக்கா. பறக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. சிலு சிலுன்னு காற்றடிக்குதுக்கா.
ஜாலியாக இருக்கா? சரி சரி, சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். இதோ இருக்கிறாங்க பாரு உன்னுடைய ஃபேமிலி. ஹே, ஜாலி 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 ஜாலி. என் ஃபேமிலிக்கிட்ட வந்து நான் சேர்ந்துட்டேன்னா ரொம்ப ஜாலியாக்கா. தேங்க்யூக்கா. எப்போனாலும் என்னை கூப்பிடுங்கக்கா உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா. பாய்க்கா. எனக்கு தேவையான கயிறும் இங்கே கிடச்சிருச்சு. பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு தேவையான பொருளும் எனக்கு கிடச்சிருச்சு. சரி, ரொம்ப இருட்டி போச்சு, இன்னைக்கு நம்ம படுத்துருவோம். நாளைக்கு வந்து நம்ம வீடு கட்டிப்போம். தூங்கும். ஷா, வீட்டில் வேலை செஞ்சு இருந்த அவளும் துரத்தி விட்டுட்டோமே. இப்போ யார் நமக்கு சமைச்சு போடுறது? இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது? அங்கே அவ்வளோ பாத்திரம் இருக்குது. நம்ம இப்போ வீடு கட்ட ரெடி பண்ணிவிடுவோமா? வீடு கட்டிட்டு நம்ம அக்காவையும் கூட்டிகிட்டு வந்து காட்டும் நம்ம அழகாக வீடு கட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டுவோம். கட்டி கட்டி பழகுவோம். ஜாலியாக இருப்போம். இது என்ன வீடு? பான்ஸ் வீடு. யாருடைய வீடு? ராணியோட வீடு. இது என்ன வீடு? பான்ஸ் வீடு. யாருடைய வீடு? ராணியோட வீடு. ஹே, ஜாலி ஜாலி ஜாலியாக பிறப்போம். இது என்ன? பான்ஸ் வீடா? இதை தான் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால அவ. இந்த வீடு இருக்கவே கூடாது. நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும். எனக்கு மட்டும் தான் எல்லாம் சேரணும். பெட்ரோல் ஊற்றி கொளுத்து அந்த வீட்டை. போடு இந்த குச்சியை. ஹே, சூப்பரு. எப்படி எரிச்சம் பார்த்தியா உன் வீட்டை? இன்னும் நீ கட்டுறியா வீட்டை? நான் பார்க்குறேன். பறந்து என் வீட்டுக்கு போகிறேன். ஐயோ, என் வீடு பத்தி எரியுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன். தண்ணி ஊற்றி அணைச்சி பார்க்குறேன். ஐயோ, எல்லாம் எரிஞ்சு சருகு கருகா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். கஷ்டப்படுறியா? நல்லா கஷ்டப்படு. அப்படி தான் நீ கஷ்டப்படணும். நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். நான் மட்டும் தான் ஜாலியாக வாழணும். நீ என்ன கஷ்டப்பட்டுட்டே இரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராணியோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளான் பண்ணாங்க. ராணிக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல வீடு கட்டி தரணும். நமக்காக அவள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டா. நம்ம கேட்காமலே, அவளுக்கு தெரியாமலே நம்ம சர்ப்ரைஸாக ஒரு வீடு கட்டுவோம். சரியா? சரி சரி, எறும்பே உன்னால் முடிஞ்சதெல்லாம் நீ செய்ய. அதுக்கு உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பே நீ பண்ணு. வீடு கட்டுறதுக்கு தேவையான குச்சி, அப்புறம் வந்து இந்த இலை சிறகுகள் இதெல்லாம் நீ எனக்கு எடுத்துகிட்டு வா. காக்கா, உன்னுடைய டியூட்டி என்னென்னா ராணியை கூட்டிகிட்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கோ. ராணிக்கு நம்ம வீடு கட்டுறது தெரியக்கூடாது. சர்ப்ரைஸாக இருக்கணும். மறுநாள் காலையில் விடிஞ்சதும் ராணியை கூட்டிகிட்டு வா. காக்கா, சூப்பராக இருக்கும் உன்னுடைய வீடு. டிவி இருக்குது, பெட் இருக்குது, டேபிள் இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்கே. என்ன இது? புளி அண்ணா சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ராணி வீடு சூப்பராக பிரம்மாண்டமாக கட்டி கொடுத்துடணும். பாதி பொருள் சேர்த்துட்டேன், இன்னும் மீதி பொருள் சேர்த்துடணும். ஹை, சூப்பராக புளி அண்ணா பாதி வீடு கட்டிட்டாரு. அண்ணா, இந்த மிச்ச பொருளெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டேண்ணா. நீங்களும் மீதி வீடு எல்லாத்தையும் சரி பண்ணி கட்டிடுங்க. ஃபர்னிச்சர்லாம் எடுத்து வாங்கி போட்டுருங்கண்ணா. சரிங்களா? ஓகே. மறுநாள் சூரிய உதயம் வந்துச்சு. ராணி, எழுந்துரு. இன்னைக்கு நீ சுறுசுறுப்பாக இருக்கணும். காக்கா, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள்? என்ன? வா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சர்ப்ரைஸாக இருக்கும். நீ கண்டிப்பாக சந்தோஷப்படுவ. அப்படியா காக்கா? சரிங்க காக்கா, வரேன் நானும். இது என்னது? இது ராணி ஹவுஸா? எனக்கா? என் பேர்லையா? எனக்கா இந்த வீடு? ஆமாம், நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து கட்டணும். ஐயோ, என் கால் தரையிலே நிற்க மாட்டேங்குது. இந்த வீட்டை பார்த்து வெளியே பார்க்கவே சூப்பராக இருக்கே. எனக்குன்ட்டு ஒரு வீடா? ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்காக அழகாக வீடு கட்டியிருக்கீங்க 2 மாதத்துக்கு பிறகு. இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் அக்கா என்ன பண்ணுறானே தெரியலையே. அவள் என்னென்ன பண்ணிட்டு போகிறா? அவளை பற்றி எதுக்கு நீ நினைக்கிற? அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மா, பிச்சை போடுங்க அம்மா. அம்மா, தாயே, பிச்சை போடுங்க அம்மா. அக்கா, நான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. பார்த்து எல்லாரும் இந்த கதை எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எப்போவுமே நம்ம நன்மை செஞ்சால் நன்மை தான் நினைக்கும், தீமை தான் விளையும்.